ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி. இப்படி இருக்கு பாசுரங்கள். பெரியாழ்வார் சொல்கிறது என்னன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு பெருமானுடைய திருநாமங்களை இட்டு அழையுங்கள். பாசுரம் இப்படி இருக்கு பாருங்க. காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்தப்பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். காசும் கரை உடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்தப்பேரிடும் ஆதர்கள் கேசவன் பெயரிட்டு நீங்கள் தேனித்திருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். சரி, உங்களுக்கு சௌரியத்துக்கோசரம் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இப்போ இருந்தாலும் கொஞ்சம் பதமாக அர்த்தம் பார்க்கலாம். அவர் சொல்கிறார் பாருங்க. காசுக்கும் ஒரு காசுக்கும் கரை உடை கூரைக்கும், அது சரிக போட்ட கரைகளை உடைய அந்த வஸ்திரத்துக்காகவும், ஓர் கற்றைக்கும் ஒரு கற்றைக்காகவும், வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ஒரு நெற்கதிர்கள் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கற்றையை கொடுப்பார்கள் போல இருக்கு பரிசாக. அதை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். ஆசையினால், அதற்கு மேல் உள்ள ஆசையினால் ஆதர்கள் அறிவில்லாதவர்களை, அறிவு குறைவானவர்களேன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு பேரிடுகிறீர்கள். ஏதோ அங்கோர் அவத்த பேரிட்டு, அவத்த பேர்னா அவத்தம்னா புரியுறது உங்களுக்கு. பயனில்லாத ஒரு பெயரை இட்டு உங்களை குழந்தைகளை அழைக்கிறீர்கள். ஆதர்கள் அறிவு கம்மியானவர்களே, நீங்கள் கேசவன் நாயகன் நாராயணன் பேரிட்டு தேனித்திருமினா தேனை போன்று இனிப்பாக இருங்கள், கேசவன் பெயரிடுங்கள், நாராயணன் பெயரிடுங்கள் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு அர்த்தம் மாறுது. இப்போ என்ன கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் கிரமம் மாறுறது. இப்போ நம்ம பாசுரம் படித்தா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். காசும் கரை உடை கூரைக்கும், கரைனா நல்ல பட்டையாக ஜெரிகை போட்ட கூரைக்குன்னா வஸ்திரத்துக்கும் ஆசைப்பட்டு அங்கோரு கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள்னா அறிவு இல்லாதவர்களேன்னு அர்த்தம். கேசவன் பெயரிட்டு நீங்கள் தேனித்திருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இதே மாதிரி தான் எல்லா பாசனம் இருக்கும். அங்குரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையினால் மங்கிய மானிடச்சாதியின் பேரிடும் ஆதர்கள் செங்கண் நெடுமால் சிறீதரா என்று அழைத்தக்காள் நங்கைகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அதே மாதிரி தான் அங்கொரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசை, இடுப்புக்கு நல்ல வஸ்திரம் அணியலாம் என்கிற ஆசையினால் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மங்கிய மானிடச்சாதியின் பேரிடும் ஆதர்கள், எல்லாம் மனிதர்களுடைய பேரெல்லாம் மங்கி போயிடும்னு புரிஞ்சுக்கலாம். அதே ஆதர்காலை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். செங்கண்ணெடுமால் ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால். இவ்வளோ பெரிய பேர் கூப்பிட முடியுமா? ஸ்ரீதரா என்ன அழைத்தக்கால், அது செங்கண்ணெடுமால் ஸ்ரீதரா என்ன அழைத்தக்கால் நங்கைகாள் அன்னைமார்களே நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். படிச்சுனே போகலாம். அங்கொரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையினால் மங்கியமானிடச்சாதியின் பேரிடும் ஆதர்கள் செங்கனெடுமால் ஸ்ரீதரா என்ன அழைத்தக்கால் நங்கைகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். உச்சியில் எண்ணையும் சுட்டியும் வளையும் புகந்து
எச்சம் பொலிந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரிட்டீர் பிச்சை புக்காயினும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். வேற இந்த இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற சமயத்தில் உச்சியில் தலையில் தேய்ச்சிக்கிறதுக்கு எண்ணெய் தருவா போல இருக்கு. உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் நெத்தி சுட்டி எல்லாம் தருவா போல இருக்கு. வளையும் புகந்து கைக்கு வளையும் கொடுப்பார்கள். அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எச்சம் பொலிந்தீர்கள், எச்சப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் மலிவாகி விட்டீர்கள். என் செய்வான், என்ன செய்யறது? பிறர் பேரிட்டீர், ஏதோ ஒரு மானிட பேரை குழந்தைக்கு இட்டு விட்டீர்கள். பிச்சை புக்காகிலும் பிச்சையை எடுத்தால் கூட எம்பிரான் திருநாமமே நச்சுமின், அதை சேர்த்து படிச்சுக்கணும். பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின், எம்பெருமானுடைய திருநாமங்களிலே ஆசைப்படுங்கள். பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் அப்புறம் நாரணன் தம் அன்னை நரகம் புகான். உச்சியில் எந்த எண்ணெயும் சுட்டியும் கைவளையும் புகுந்து எச்சம் பொலிந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரிட்டீர் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகான். மானிடச்சாதியில் தோன்றிற்று ஓர் மானிடச்சாதியை மானிடச்சாதியின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை. வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்த கால் நானுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். மானிடச்சாதியில் தோன்றிற்று ஓர் மானிடச்சாதியை மானிடச்சாதியின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை. அர்த்தமாக உங்களுக்கு தோன்றிட்டு ஒரு மானிட சாதியான ஒரு குழந்தைய அந்த மானிடத்தின் பெயராலே அழைத்தால் மறுமைக்கு இல்லைன்னா, மறுமைன்னா மறுபிறவியில் நம்ம இறந்த பிறகு நமக்கு நல்ல வாழ்வு இல்லைங்கிறத அப்படி மறுமைக்கு இல்லை. வானுடை மாதவா, வானுடை வைகுந்தத்தை இடமாக கொண்ட மாதவா கோவிந்தா என் அழைத்த கால் என்று கூப்பிட்டார். நானுடை நாரணன், நான் உடை என்னுடைய நாரணன், நான் பெருமையாக உடைய என்னுடைய நாரணனுடைய அந்த நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். படிக்கிறேன். மானிடச்சாதியில் தோன்றிற்று ஓர் மானிடச்சாதியை மானிடச்சாதியின் பேரிட்டான் மறுமைக்கு இல்லை. வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்த கால் நானுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். மலமுடை ஊத்தையில் தோன்றிற்று ஓர் மல ஊத்தையை மலமுடை ஊத்தையின் பேரிட்டால் வருவைக்கு இல்லை. குலமுடை கோவிந்தா கோவிந்தா என் அழைத்த கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகான். மலமுடை ஊத்தையில் தோன்றிற்று ஓர் மல ஊத்தை, நான் சொல்ல தேவையில்லை, எல்லாம் புரியுது நமக்கு. அதை மலமுடை ஊத்தையின் பேரிட்டால் மனுஷ பேரிட்டு அழைத்தால் மறுமைக்கு இல்லை, அது அர்த்தமாச்சு நமக்கு. குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்ன அழைத்த கால். குலமுடைன்னா நல்ல பண்புகளை உடைய நல்ல குலத்தில் பிறந்த அந்த கோவிந்தா கோவிந்தா என்ன அழைத்த கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அப்படி அடுத்த பாசுரத்துக்கு போடுறேன். நீங்கள் மனசுக்குள்ளே இப்போ பதிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? நான் குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சேன்னா, ஏதோ ஒரு நாளைக்கு 2-3 தடவை அந்த அம்மா கூப்பிடுவா. அப்படி இந்த நாராயணாங்கிற பேரை எடுத்ததுனால அந்த அன்னை நரகம் புக மாட்டாளுங்கிறத சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கல. அப்படியே அடுத்த பாசுரம். நாடும் நகரும் அரிய மானிட பேரிட்டு கூடி
அழுங்கிக் குழியில் விழுந்து வழுக்காதே. சாடிரப்பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாடும் நகரும் அறிய மானிடப் பேரிட்டு கூடியழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே. மானிடப் பேரிட்டு குழந்தை அழைத்தா நாம் ஒரு குழியில் விழுவோங்கிறத சொல்கிறார். உங்களுக்கு புரியறதுன்னா அதிகம் சொல்ல போகிறதில்ல. அதுவும் நாடும் நகரும் அறிய வேற சொல்கிறார். நாடும் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னமே. நாடுங்கிறது என்ன, நகரம்ங்கிறது என்ன, ஆழ்வாருடைய பாஷையில் நாடு என்றால் அறிவுடையவர்கள் கம்மியாக இருக்கிற இடம் நாடு, ரொம்ப பெருசு. நகரம்னா அர்த்தம் அறிவுடையவர்கள் அதிகமாக இருக்கிற இடம் நகரம், அதான் அர்த்தம். அந்த வித்தியாச ஜாமச்சின்னு படிங்க. அரிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன், ரொம்ப செலப்ரேட் பண்ணுறேன். அப்போ குழியில் விழுந்து வழுக்காதே. சாடிரப்பாய்ந்த, சாடிரன்னா வேற ஒன்றும் இல்லை, சகடாசுரனை உதைத்த சாடிரப்பா இந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் என்ன இந்த பெருமானை நாடுங்கள். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாடும் நகரும் அறிய மானிடப் பேரிட்டு கூடியழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே. சாடிரப்பா இந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். ஐயாயிரத்து எண்ணில் மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் எண்ணுக்கு இனிய கண்ணுக்கு இனிய கருமுகில் பண்ணன் நாமமே எண்ணும் நன்னுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இதுக்கு நான் அர்த்தமே சொல்ல வேண்டாம். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள். எண்ணம் ஒன்றின்றின்னா வாழ்க்கையில் உஜ்ஜீவிக்க வேண்டிய எண்ணம் இல்லாமல், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்டுமின் பெருமானுடைய திருநாமங்களே ஆசைப்படுங்கள். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். படிக்கலாம். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்டுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அப்புறம் நம்பி பிம்பி என்று மாட்டு மானிடப் பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். செம்பெருந்தாமரை கண்ணன் பேரிட்டழைத்த கால் நம்பிகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நம்பி பிப்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் அர்த்தமாகுது. நம்பிங்கிறத நல்ல திருநாமம் தான், குறுங்குடி நம்பின்னு சொல்கிறோம் நாம். ஆனால் இந்த நம்பிங்கிறது உயர்ந்த பண்புகள் உடையவன் இப்போ நம்பின்னு அர்த்தம். அப்படிலாம் அதான் அது மானிட பேராக இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். நம்பும் பிம்பும் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்ற பேரெல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். செம்பெரும் தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன் சொல்கிறார். மண்ணாள் பேரிட்டழைத்த கால் நம்பிகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். படிக்கலாம் நினைக்கிறேன். நம்பி பிம்பி என்று நாட்டு மானிடப் பேரிட்டால் நம்பும் பிம்புமெல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். செம்பெருந்தாமரை கண்ணன் பேரிட்டழைத்த கால் நம்பிகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இப்போ ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் திறப்பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து
குணாலமாடி திரிவினோம் நாத்தகு நாரணந்தம் மன்னை நரகம்புகாள். ஊத்தை குழி நல்ல கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் இருக்குது. இந்த பிறவி என்பதே ஒரு ஊத்தை குழி தான். அதில் அமுதத்தை பாய்ப்பது போல் நம்ம திருநாமத்தை இடிக்கிறோம், பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வரோம். நம்ம அர்த்தமே பார்த்துக்கலாம். ஊத்தை குழியில், அசுத்தமான குழியிலே அமுதம் பாய்வது போல், அமிர்தம் பாய்ந்தார் போல உங்கள் பிள்ளை வேற உங்கள் அசுத்தமான பிள்ளைக்கு என் முகில் வண்ணன் எனக்கு தலைவனும் சாமளமேகம் காளமேகம் போன்ற பெருமானுடைய திருநாமத்தை பெயரிட்டு அவருக்கு நாமகரணம் பண்ணி பெருமானுடைய நின்று ஆனால் இப்போது நீங்கள் எம்பெருமானுடைய பரிகிரகமாக பெற்று கோத்து குழைந்து எம்பெருமானோடு கூடி கலந்து அதனாலுடைய ஆனந்தத்திற்கு போக்கும் வீடாக குணாலமாடி. குணால கூத்தாடினா தலைகீழாக டான்ஸ் ஆடுறது. குணாலமாடி திரிவின் நாதகு நாவினால் துவிக்கத்தக்க. நாதகுன்னு அதான் புரிஞ்சுக்கலாம். நாதகு நாவினால் துவித்ததக்க நாரணன் தம் மன்னை நரகம்புகாள். சரி, இப்போ நாம் புரிஞ்சுக்க பார்க்கலாம். பாசத்தை இன்னொரு தரம் படித்து ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு கூத்து குழைத்து. இதனால் என்னாச்சு? அது ஊத்தை குழிதான் இருந்தாலும் அதில் அமிர்தம் பாய்வது போல எம்பெருமானுடைய திருநாமங்களை அந்த குழந்தையை கூட்டி அழைத்தனால பெருமாளோடு சேர்ந்து குழைத்து குணாலம் ஆடி திரிவினோ. குணாலம்னா எப்படி வேணா ஆடுங்கோ, தலைகீழ ஆடுங்கோ அப்படின்னு அர்த்தம். நாத்தகு நாரணந்தம் அன்னை நரகம்புகாள் அப்படியே படிச்சுட்டே போனால் சீரணிமால் திருநாமமே இடத்தேற்றிய வீரணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த ஊரணி ஒந்தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. துடி படிக்கிறேன். சீரணிமால்னா சீர்மை மிக்க தெம்பெருமானுடைய நாமமே கிடத்தேற்றிய. நாமமே கிட தேற்றி, அதை தேற்றிய நமக்கு அந்த தெளிவான அறிவை தந்த வீரணி தொல் புகழ் விட்டு சித்தன் பிரித்த பெரியாழ்வார் அருளி செய்த ஓரணி ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் அழகிய தமிழ் பாசுரங்களை வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. அவர்கள் வைகுந்தத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள். இல்லாட்டி இப்படிப்பட்ட வல்லவர்கள் இருக்கின்ற இடமே வைகுந்தமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாமா? சீரணிமால் திருநாமமே கிட தேற்றிய வீரனிதழ் புகழ் விட்டு சுத்தன் விரித்த ஊரணி ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேடி இருப்பரே. முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.